ஜாழ்மண்ணில் முதலில் தடம் பதித்து பாரம்பரியத்துடன் கூடிய தரமான மலிவான பொருட்கள் எனவுக்கு அன்னீனாகா ஃபுட் சிட்டி. அன்னீனாகா ஃபுட் சிட்டி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைலாசாவாக மாறிய செஞ்சோலை, வெளியான அதிர்ச்சி தகவல்கள். யாழ்ப்பாணம் பயணம் செய்யும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, காணிகளை விடுவிக்குமாறு கோரும் மக்கள். பாக்கு நீரிணை மணல் திட்டுக்களை பார்வையிட மக்களுக்கு அனுமதி, சுற்றுலாத்துறை மேம்படும் சாத்தியம். உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு திட்டமிட்டவாறு இடம்பெறும் என்கிறார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர். இஸ்ரேலின் முகவராக மாறிய அரசு, அனுரவின் செயற்பாடுகளில் மாற்றம் என்கிறார் முஜிபுர். தீவகத்தில் கால்நடைகளை திருடிய குழு, பொதுமக்களினால் மடக்கி பிடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகளவில் இடம்பெறுவதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் முன்னாள் வடமாகாண பணிப்பாளர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்தரூபன் குற்றம் சாட்டியுள்ளார். போர் சூழ்நிலையால் பெற்றோரை இழந்த பெண் பிள்ளைகளின் பராமரிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட செஞ்சோலை சிறுவர் இல்லம் இன்று கைலாசா போன்று மாறுவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில் இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது வீட்டு காவலில் இவர்களுக்கு 7-8 பேரை போட்டு இவரை காவலிலே வைத்திருக்கிறார்கள். இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார். யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது. அந்த இடத்திலே எந்த ஒரு நபரம் உள்ளட்டு என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது. ஒரு சொல்ல போனால் ஒரு என்ன பொறுத்தளவில் அது ஒரு கைலாசத்தில் நித்யானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கலாம். அந்த செஞ்சோலையிலிருந்து எங்களோட காணிக்குள்ள வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் 2 டசனுக்கு 16ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் ஒரு 3-4 டசனுக்கு மேற்பட்ட 30-40 டசனுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள், 20-30க்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள், புத்தம் புதிசு கொம்பாசுகள், ஒரு நாளும் போடப்படாத எத்தனையோ அழகான சுரிதார், 3000-4000 பெறுமதியான சுரிதார் உடுப்புகள், சால்வைகள், பெட்ஷீட். கடந்த 2 மாதத்தில் நான் 10 பெட்ஷீட் என்ற காணியில் எடுத்தேன். அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள், சுருட்டு இங்கால் எறிந்திருந்தார்கள். அந்த பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு லோன்ரியில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பளவும் மிக விலையான பெட்ஷீட்டுகள். மெத்த கூட நேற்று வரையும் மெத்த கூட எங்களோட காணிக்குள்ள போடப்பட்டிருக்கு. ஒரு கட்டிலுக்கான ஒரு மெத்த வாங்குறதுக்கே எவ்வளவு விலை. ஒரு மெத்த கவரோட எங்களோட காணிக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கிறது. நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. என்ன கழிவுப் பொருட்களும், அதாவது பெண்களால் பாவிக்கப்படுற கழிவுப் பொருட்கள், முக்கியமாக கார்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்கட காணிக்குள்ள. எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்கே இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். நான் பல தடவை அங்கே இருக்கின்ற மேற்றனை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன், பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன், படம் எடுத்து காட்டியிருக்கிறேன், நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள். நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அர்த்தமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தையும் நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு இன்று பயணம் செய்ய உள்ளார். இதன் பொழுது இன்று பிற்பகல் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்கு கட்டுப்பாடுகளின்றி சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் ஜனாதிபதி வருகை தரும் போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் உரையாடி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வலிவடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதேவேளை உரிமைய காணி வழங்கப்படும் திட்டத்தினூடாக ஒட்டகப்புலம் பகுதியில் 408 குடும்பங்களுக்கு 235 ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கப்பட்டது. விவசாய நடவடிக்கைகளுக்காக பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு, வயாவளான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டன. குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ராணுவத்தினர் கடுமையான நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்தே விவசாய நிலங்களுக்கு மக்களை அனுமதித்தனர். குறிப்பாக மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது, விவசாய நிலங்களில் ஓய்வு எடுப்பதற்கு தற்காலிக கொட்டகைகளை அமைக்க அனுமதியில்லை போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அத்துடன் குறித்த காணிகளை சுற்றி உயர் பாதுகாப்பு வலய வேலிகள் அகற்றப்படாமல் இருப்பதால் தமது விவசாய காணிகளுக்கு சுற்றுப்பாதைகளூடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. குறித்த வேலிகளை பின்னகர்த்த 18 மில்லியன் ரூபாய் செலவு என ராணுவத்தினர் மதிப்பீடு செய்து நிதி கோரியுள்ள நிலையில் நிதி ராணுவத்தினருக்கு வழங்கப்படாமையால் ராணுவத்தினர் வேலியை பின்னகர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எனவே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் கலந்துரையாடி விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்குள் சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் வாரம் திட்டமிட்ட வகையில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதியில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் நிறைவடையும் என அவர் கூறியுள்ளார். தபால் மூல வாக்களிப்பு பிற்போடப்படும் சாத்தியம் காணப்படுவதாக ஒரு சில ஊகங்கள் செய்திகளில் வெளியிடப்பட்டுள்ளமை அடிப்படையற்றது எனவும் ஏற்கனவே தீர்மானித்ததுக்கமைய எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தபால் மூல வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த 3 தினங்களில் வாக்களிக்க தவறும் அரச உத்தியோகத்தர்கள் எதிர்வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வாக்களிக்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வன்முறை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அரசியல் கட்சிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது இஸ்ரேலின் முகவராக மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பலஸ்தீனம் என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கும் அளவுக்கு ஜனாதிபதி மாறியுள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிழக்கு மாகாணங்களில் அரசியல் கூட்டங்களுக்கு செல்கின்ற போது சற்று கலவரமடைகிறார். பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் எந்தவொரு பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்பற்றவர் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் அதற்கு முரணான கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார். எனினும் அந்த இளைஞர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜனாதிபதி கையெழுத்திட்ட பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளோடு எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் எதற்காக வாராந்தம் குற்றத்தடுப்பு பிரிவில் கையெழுத்திடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது? ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் மௌனம் காத்து வருகிறது. ஆனால் அக்கறை பெற்று போன்ற பிரதேசங்களில் நுழைவு விசைவின்றி இஸ்ரேலியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது குறித்து இந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கொழும்பில் சட்டவிரோதமாக மத வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்படுகின்றன. இவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா? ஜனாதிபதியின் கூற்றின்படி பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயற்படுவது மாத்திரமே தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் ஜனாதிபதியின் மாற்றங்கள் ஆச்சரியமளிக்கின்றன. பலஸ்தீனம் என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கும் அளவுக்கு ஜனாதிபதி மாறியிருக்கிறார். இந்த அரசாங்கம் தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவிக்கிறார். ஆனால் அந்த குழு பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது என்று அதனை நீக்குவதற்காக நியமிக்கப்படவில்லை. பொய் கூறி மக்களை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிகாரத்தை பெற்றாலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களை போஷித்து பாதுகாப்பது ஆளும் தரப்பின் உரிமையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
ඒ සෑම දේශපාලන පක්ෂකම ව්‍යවස්ථාව உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுவதற்கு 1 மாத காலத்திற்கும் குறைவான நாட்களே இருக்கிறது. தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் உறுதியுடன் செயற்பட்டு வருகிறது. என்றாலும் இம்முறை தேர்தலில் அளிக்கப்படுகின்ற வாக்குகளின் எண்ணிக்கையினை விட அளிக்கப்படாத வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நாம் நினைக்கிறோம். அதேபோல ஆளும் கட்சிக்கு வாக்களிக்காத அனைத்து வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் உள்ளன. கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் நாட்டுக்குள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னுக்கு வந்து நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவம் செய்து நாட்டை முன்னெடுத்துச் சென்றது ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த விடயங்களை இலங்கை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என நினைக்கிறேன். பலரும் வெளியில் வந்து பல்வேறு கதைகளை சொல்லலாம். என்றாலும் ஒவ்வொருவரும் இதன் உண்மை நிலையை நன்கு தெரிந்துள்ளார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆளும் கட்சியால் பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்கள் தெரிவிப்பது போல் நாடொன்றை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் 2025 ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சென்றபோது நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியாக தோல்வியடைந்தோம். அப்போது உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சராக நானே இருந்தேன். என்றாலும் உள்ளூராட்சி மன்றங்கள் எந்த கட்சி குறித்தாக இருந்தாலும் அதனை போஷிப்பது மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் உரிமையாகும். அதன் பிரகாரம் ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பின் பிரகாரமே செயற்பட வேண்டியிருக்கிறது. விசேடமாக இலங்கையின் 1948 1977 காலப்பகுதிகளை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை ஒற்றையாட்சியாக பலமான அரசாங்கமாக, ஆசியாவில் பலமான அரசாங்கமாக, சர்வதேசத்தில் பலமான அரசாங்கமாக இலங்கை சுயாதீன அரசாக செயற்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு பக்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசியல் கட்சிகளை உருவாக்குகின்ற கட்சியாகும். அதனால் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் உறுதியாக முன்னுக்கு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுபானத்தையும் அரிசியினையும் வழங்கி வாக்கு கேட்பவர்களிடம் ஏமாந்து மீண்டும் 5 வருடம் பழைய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். எனவே கிராமங்களிலும் ஊழல் மோசடியற்ற கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமானால் குற்றவாளிகளாக நிர்ணயிக்கப்பட்டவர்கள் பழைய தரப்பினரை நிராகரித்து திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறும் அவர் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார். ஆண்களுக்கு சாராய குப்பிகளையும் பெண்களுக்கு அரிசி போன்ற விடயங்களையும் தான் அவர்கள் கொண்டு வந்து தருவார்கள். அதனை வாங்கி நாங்கள் ஏமாந்து கொண்டோமாக இருந்தால் 5 வருடங்கள் மீண்டும் ஒரு பழைய ஒரு துப்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இது அனைத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அனைத்தையும் மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்டவர்களை நிராகரித்து சிறப்பான சிந்தனையுடன் இந்த நாட்டை நேசிக்கிற எமது பிரதேசத்தை நேசிக்கிறவங்களை நாங்கள் நிச்சயமாக சபைகளுக்கு அனுப்ப வேண்டும். சிறந்ததாக அமையும். இந்த பிரதேசத்திலே திமிலையூரான் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பியோரால் எலெக்ஷன் கேட்கிறார். அதுக்கு முதல் அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்து அவர் தந்திருந்தார். என்னை சந்தித்து அவர் தந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லிக்கொள்ளலாம், அந்த அப்ளிகேஷன் இப்போவும் இருக்குது, வேண்டுமெண்டா வந்து வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு காரியாலயத்தையும் சென்று தன் விண்ணப்ப படிவத்தை கொடுத்து இந்த தேர்தலில் போட்டியிடுறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்டவர்களை நிராகரித்து அவர்களோட நோக்கம் தாங்கள் ஏதோ ஒரு பதவி ஒன்றை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தங்களது சுயலாபத்தை மேற்கொள்வதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது மாத்திரம்தான் அவர்களால் முடியும். அப்படி போன்றவர்களை நிராகரித்துக் கொண்டு நிச்சயமாக சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று எதிர்பார்க்கிறோம். சிறப்பான ஒரு தேர்வாக இருந்தால் நிச்சயமாக அது திசை காட்டியாகத்தான் இருக்கும். திசை காட்டிக்கு வாக்களித்து எமது சபையினை நாங்கள் வெற்றி கொள்வோம். பாக்கு நீரிணை பகுதியில் காணப்படும் இலங்கைக்கு சொந்தமான 6 மணல் திட்டுக்களை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த மணல் திட்டுக்களை பார்வையிடுவதற்கு நீண்ட காலமாக அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யும் முகமாக குறித்த மணல் திட்டுக்களை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டம் உல்லாச பயணத்துறைக்கு முக்கியமான பல வளங்களை கொண்டு காணப்படுகிறது. அந்த வகையில் சுற்றுச்சூழலுடன் இணைந்த வகையிலே நீண்ட இந்தியா இலங்கை பாக்கு நிர்ணய பகுதியிலே ராமர் அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி கருதப்படுகின்ற அந்த பகுதிகளிலே மணல் திட்டு இலங்கைக்குரியதாக காணப்படுகிறது. அந்த மணல் திட்டுக்களை இந்தியா பகுதியில் உள்ள மணல் திட்டுக்களை இந்தியா சுற்றுலா பயணிகள் பார்த்து வருவது போல் இலங்கைக்கு வருகின்ற உல்லாச பயணிகளும் தாங்கள் அந்த
இலங்கைக்கு சொந்தமான அந்த 6 மணல் திட்டுக்களையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்ததன் பிரகாரம் தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சினால் குறிப்பிட்ட மணத்திட்டுகளை சென்று பார்த்துவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனினும் அதற்குரிய அந்த படகு ஏற்பாடுகள் அந்த குறிப்பிட்ட படகு போக்குவரத்தினை செய்வதற்குரிய முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்வதிலே தாமதம் மற்றும் வனஜீவரசால் திணைக்களத்தின் அனுமதி அது போக்குவரத்து நடைமுறை தொடர்பாக ஏற்பட்ட அந்த நடைமுறைகள் காரணமாக சிறிது தாமதிக்கப்பட்டிருந்தது. எனினும் வருகிற 22ஆம் தேதி அனைத்து பங்குதாரர்கள் விசேடமாக வனஜீவ விராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர்கள் மற்றும் பிரதேச சபை எல்லா பங்குதாரர்களும் இணைந்து மன்னர் பாக்கினீர் உள்ள இலங்கைக்கு சொந்தமான அந்த 6 மணல் திட்டுகளிலும் போய் சென்று பார்த்து வருவதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த 6 மணல் திட்டுகளில் ஒரு திட்டில் உல்லாச பயணிகள் இறங்கி பார்த்து வருவதற்கும் ஏனைய திட்டுக்களை அவர்கள் சுற்றி பார்ப்பதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி புளியம்பொக்கணி பகுதியில் 85 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக சிறப்பு அதிரடிப்படையினர் கிளிநொச்சி மற்றும் தருமபுரம் காவல்துறையினர் இணைந்து புளியம்பொக்கணை கிராம அலுவலர் பிரிவு உட்பட்ட பகுதியில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை சோதனையிட்டிருந்தனர். இதன் பொழுது வாகனத்துக்குள் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 85 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பழைய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புளியம்பொக்கணை நாகேந்திரபுரம் பகுதியில் தனியார் ஒருவரின் வீட்டை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மற்றும் தடயப் பொருட்கள் அனைத்தையும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீபக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த குழு ஒன்று வேலணை பகுதியில் மக்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் வேலணை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றது. வேலணை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் வேலணை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியிலுள்ள குறித்த கும்பலின் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த ஆடுகளை வெளியூரைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்று இரவு வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமாக கடத்திச் செல்லும் முயற்சியில் குறித்த குழு ஈடுபட்டது. இதேவேளை குறித்த திருட்டுக்குழு நேற்று இரவு 8 மணியளவில் 6 ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும்போது அதை சிலர் கண்டு ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததோடு அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற ஆடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்கள் குறித்த இடத்திற்கு வந்திருந்த நிலையில் அங்கிருந்த மக்களின் ஒத்துழைப்புடன் களவாக பிடிக்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட 6 ஆடுகள் மகேந்திரா வாகனம் மற்றும் 2 சந்தேக நபர்களையும் மடக்கி பிடித்துள்ளனர். குறித்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டிருந்த ஒருவர் தப்பி ஓடியுள்ள நிலையில் பிடிபட்ட இருவரையும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த 2 சந்தேக நபர்களும் 6 ஆடுகள் மற்றும் மகேந்திரா வாகனமும் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பட்டியலின மக்கள் வழிபட மீண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து கோவிலுக்கு அரக்க முத்திரையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பட்டியலின மக்கள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி இரு தரப்பினரும் சென்று வழிபடுவதற்கு இன்று அதிகாலை முதல் கோவில் திறக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியலின மக்கள் வழிபட மற்றொரு தரப்பினர் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஒரு தரப்பினரிடம் நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர். இருப்பினும் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உக்ரைனின் மரியுபோலில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளை ரஷ்ய அதிகாரிகள் கைப்பற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுத்தம் காரணமாக அங்கிருந்து வெளியேறிய உக்ரைனிய குடியிருப்பாளர்களின் வீடுகளை ரஷ்யா கைப்பற்றி வருகிறது. உக்ரைனின் மரியுபோல் நகரம் கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள 5700 வீடுகளை ரஷ்யா கைப்பற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தங்கள் வீடுகளை காப்பாற்ற உக்ரைனியர்கள் ரஷ்யா வழியாக மரியுபோலுக்கு ஆபத்தான முறையில் திரும்ப நேரிடும் என கூறப்படுகிறது. இதேவேளை ரஷ்யாவின் முற்றுகை காரணமாக மரியுபோலின் 93% உயரமான கட்டடங்கள்
443 கோபுரங்கள் அழிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்தன என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா 70க்கும் மேற்பட்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியதாக கூறுகின்றது. எனினும் வீட்டு பற்றாக்குறை நீடிப்பதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைலாசாவாக மாறிய செஞ்சோலை, வெளியான அதிர்ச்சி தகவல்கள். யாழ்ப்பாணம் பயணம் செய்யும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, காணிகளை விடுவிக்குமாறு கோரும் மக்கள். பாக்கு நீரிணை மணல் திட்டுக்களை பார்வையிட மக்களுக்கு அனுமதி, சுற்றுலாத்துறை மேம்படும் சாத்தியம். உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு, திட்டமிட்டவாறு இடம்பெறும் என்கிறார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர். இஸ்ரேலின் முகவராக மாறிய அரசு, அனுரவின் செயற்பாடுகளில் மாற்றம் என்கிறார் முஜிபுர். தீவகத்தில் கால்நடைகளை திருடிய குழு, பொதுமக்களினால் மடக்கி பிடிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.